ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபுல் லென்த் வீடியோ பண்ணி, அதனால் இன்றைக்கி வந்து அப்படியே ஃபுல் லென்த் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். இன்றைக்கி வீடியோ வந்து என்ன எப்போவுமே ரொம்பவே இன்ஸ்பயர் அண்ட் மோட்டிவேட் பண்ணுற ஒரு ரியல் ஸ்டோரி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் இருந்தது, ஃப்ரீயாக வந்து நிறையா பேருக்கு படிக்க சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஜுகேஷன் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். யாரோட லைஃப்பை வேணால் ஓவர் நைட் வந்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோடய பிக்கஸ்ட் ட்ரீமாக இருந்தது. அது நடக்கவும் செஞ்சது. ரெண்டு வருஷம் முன்னாடி நான் டென்மார்க்கில் வந்து ஃப்ரீயாக போய் நிறைய பேருக்கு படிக்க வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 4 பேட்ச் வந்து நான் கிளாஸஸ் எடுத்தேன். அதில் ஒரு பேட்ச்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணோட ஸ்டோரி வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஒரு பேட்ச்சில் வந்து 15 பசங்க தான் இருப்பாங்க. அங்கே சீட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் வந்து யூஸ்வலாக கிளாஸ் எடுக்கும் போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னால் அவ்வளோ குவிக்காக வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒரு தடவை இல்லை, எல்லா இதுவும் வந்து ஒரு 5-6 தடவை வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கிளாஸோட டைமிங் வந்து ஈவினிங் வந்து 5:30லேருந்து 8:30. அந்த பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஆர்ஹூஸ்லேருந்து கோப்பன்ஹேகன் சிட்டி வருவாங்க. ஸோ ஆர்ஹூஸ்லேருந்து கோப்பன்ஹேகன் சிட்டி வர்றதுக்கு வந்து 3.5 மணி நேரம் ஆகும். அந்த பொண்ணு வந்து டெய்லி வீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது நைட் வந்து 1 o'clock ஆகிடும். சாரி, டெய்லி கிளாஸ் இல்லை, அது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸ். ஆனால் அந்த மோட்டிவேஷன் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ பிரேக்ஸ்லலாம் கூட எனக்கு வந்து இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் புரியுதே, நமக்கு மட்டும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து டீமோட்டிவேட்டே ஆக மாட்டாங்க. பட் த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அப்போ வந்து என் கூட வந்து மற்ற டீச்சர்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், வேணும்னா பாருங்கள், இந்த பேட்ச்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலை இந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். எல்லோரும் எப்படி நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, வேணா பாருங்கள், இந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவள் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்குமோ இல்லையோ அதெல்லாம் கவலைப்படலாம், அவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கா. ஒரு விஷயம் புரியலனாலும் திரும்ப 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 வந்து எப்படியாவது கேட்டு அதை கற்றுக்கணுன்ற மோட்டிவேஷன் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கோர்ஸ் வந்து முடிஞ்சது. கோர்ஸ் முடிஞ்சோடனே யூஸ்வலாக கிராஜுவேஷன் வந்து டென்மார்க்கில் இருக்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நடக்கும். அப்படி இல்லைனா என்னோட கம்பெனியில் வந்து நடக்கும். அந்த வருஷம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் தான் நடந்தது. நான் கிராஜுவேஷன் ஈவெண்ட் வந்து போயிருந்தேன். ஸோ நான் போன உடனே அந்த பொண்ணு என்னை ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் போவனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. டென்மார்க்கோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனி லீகோ டாய்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸே வந்து டென்மார்க்கில் பிலூனில் தான் இருக்குது. ஸோ எப்படி வந்து வேலை கிடச்சிதுன்னா, அவங்க வந்து இன்டர்வியூ அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்கில் வந்து நீ எங்கே கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும் போது, கோப்பன்ஹேகன் சிட்டியில் போயிட்டு நான் படித்தேன், இதுக்காக நான் ட்ராவல் பண்ணி 3.5 மணி நேரம் போவேணுன்னா அவங்க அதோட வந்து ஹெசிடேட்டே பண்ணலையாம். இந்த ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் படிச்சிருக்க. ஸோ இதை மாதிரி ஒரு மோட்டிவேட்டட் பர்சன் தான் வந்து எங்களுக்கும் வேணும்னு சொல்லி இன்டர்வியூ அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணியிருக்கா. பட் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. வந்து நான் என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன்னா, எவ்வளோ தான் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்காங்க. எத்தனை தடவை தெரியலனாலும் விடாமல் கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்கள வந்து ஈஸியாக வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிவ் அப் பண்ணாமே இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்னாலும் அவங்களால வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். என்னோட ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு உடனே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கிவ் அப் பண்ணவே கூடாது. கிவ் அப் பண்ணாமல் ஒரு விஷயம் விடாமல் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ஆசைப்படுறதை விட பெஸ்ட்டான விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது அன்றைக்கி என் ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பாசிட்டிவான இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதோட நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் காலையில் ரொம்ப சீக்கிரம்லாம் எழுந்துக்கல, நார்மல் டைம் தான் வந்து எழுந்தேன். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்து லேட்டாக தான் போகிறேன். கிருத்திகாவும் வந்து ஸ்கூலில் லேட்டாக தான் ட்ராப் பண்ணுறேன். ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டேன்றனால. இப்போ வந்து அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறேன். நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன், அங்கே தான் சாப்பிடுவேன். ஒரு சில நாள் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த கிறிஸ்மஸ் பிரேக் வந்து எப்படி போச்சுன்னா, காலையில் சாப்பாடு வந்து மத்தியானம் சாப்பிட்டோம், மத்தியான சாப்பாடு நைட்டை சாப்பிட்டோம், நைட் சாப்பாடு நடுராத்திரி சாப்பிட்டோம். அதை மாதிரி ஒரு அன்பிளான்டாக போயிட்டு இருந்தது. ஒரு சோஷியல் லைஃப்லேயே இல்லாமல் தனியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பிரேக் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணேன். ஸோ நல்லா போச்சு. இன்றைக்கி வந்து காலையில் எழுந்து ஆஃபீஸ் கிளம்புறதுக்கான மூடே இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆனோம். அதனால் இன்றைக்கி அப்படியே வந்து
இப்போ குவிக்காக வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த வீட்டுக்கு மூவ் ஆன நாள்லேருந்து ஒரு வீக்கெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கரெக்டாக இருந்தது. வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறையா ரியலைஸ் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். மேலே பார்த்தீங்களா இந்த லைட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வேறு லைட் இருந்தது. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வரேன், எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி பார்க்குறேன். அப்படியே சோஃபாவில் வந்து லைட்டு இறங்கி சோஃபாவில் வந்து லைட் விழுந்து தொங்கிட்டு இருக்கு. நல்ல வேலை அப்போ நான் வீட்டில் இல்லைன்னா என் தலை மேலே விழுந்திருக்கும். அப்புறம் அந்த லைட்டை தலையை சுற்றி தூக்கி போட்டு திரும்ப ஐக்கியாவுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ பெட்ரூம்லேயே இன்னொரு லைட் சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஏதாவது ஒரு வேலை வந்து போயிட்டே இருந்தது. என்னோடய கவுண்டர் டாப் வந்து ரொம்ப பெரிய கவுண்டர் டாப் கிடையாது. ஸோ ஐக்கியாவிலேருந்து இந்த மாதிரி இது ஆக்சுவலாக ஒரு புக்ஸ் எல்லாம் இருந்தது இதில். அதை வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஆயில் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லி மாற்றினேன். இதை மாதிரி ஏதாவது வீக்கெண்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் வேலை. நான் வந்து ஒரு போரிங்கான பர்சனுங்க. என்னோடய அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஆனால் இனிமேல் வந்து கலர்ஃபுல்லாக மாற்றணும் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வீக்கெண்ட்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றா வாங்கிட்டு வந்து மாற்றிட்டுருக்கேன். ஸோ எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் ஃப்யூச்சர் விளாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே குக்கரில் வந்து கொண்டைக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதுவும் பொட்டேட்டோவாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். எதுக்கு வந்து இவ்வளோ வச்சுருக்கேன்னா உண்மையை வந்து சொல்லணுன்னா இது வந்து நைட்டு நாளைக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து செஞ்சிட்ருக்கேன். இது வந்து ஒரு 5 விசில் வைக்கணும். இது வந்து ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து செய்ய போகிறேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த பக்கம் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். என்னோடய பொண்ணு வந்து பேருக்கு தாங்க இந்தியன், ஆனால் ஃபுட்டு வந்து ஃபுல்லு யூரோப்பியன் ஃபுட்டு தான் பிடிக்கும். பாருங்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுன்னு. அது வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு டேஸ்ட். எனக்கு வந்து இப்போவும் வந்து எனக்கு சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து காரனாலே ஆகாது. அப்படியே இந்த யூரோப்பியன்ஸ் எப்படி சாப்பிடுவாங்க அப்படியே பிளாண்டாக அதே டேஸ்ட்டில் தான் பிடிக்கும். நான் பேக் பண்ணும்போது பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு டைமே ஆகாது. நான் என்ன பேக் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அவள் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. யூஸ்வலாக வந்து ரை பிரெட் வந்து அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அது ஒரு மாதிரி பிளாக் டார்க் ப்ரௌன் அது மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ரை பிரெட் இல்லை, அதனால இந்த பிரெட் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அதில் பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவகேடோ, அப்புறம் ரொக்காலா சாலட் லீவ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி வந்து சிக்கனில் கிடைக்கும், போர்க்கு ஹேமு எல்லா இதுலேயும் கிடைக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து அவளோட ரொம்ப ஃபேவரட். இன்னொரு சாண்ட்விச்சும் நான் பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நட்ஸ் வந்து வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுகர்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து டேட்ஸு ஸ்ட்ராபெரி அது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக் தான். அதுக்கப்புறம் குக்கீஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டைல் ஃபுட் வந்து அனுப்புவேன். ஸ்கூலில் வந்து என்னை கூப்பிட்டு லெட்டரே அனுப்பிட்டாங்க. அவளுக்கு வந்து இந்தியன் ஃபுட்லாம் எதுவும் பிடிக்கல, இந்த மாதிரி ஃபுட் தான் வந்து பிடிக்குதுன்னு சொல்லி பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பி பேரெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவள் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு டிப்பிக்கல் இந்தியன் மதர் மாதிரியே பண்ணுவேன். நான் ஒரு டைமாவது இந்தியன் ஃபுட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சு ரைஸ் எல்லாம் வந்து கொடுப்பேன். அவளும் வேறு வழி இல்லாமல் ஒரு டைமாவது வந்து சாப்பிடுவாள். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த கொண்டைக்கடலை குருமா வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் இது வாங்கினேன், ஆட்டா வித் மில்லட்ஸ். இது வந்து ப்ரமோஷன்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஆஷீர்வாத் மாவே வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். இதில் மில்லட்ஸோடு இருக்கே சொல்லிட்டு வாங்கினேன். உண்மையிலே நல்லா மில்லட்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஏன்னா சாப்பிடும் போது வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து 3 வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன், நல்லா பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே சாப்பரில் போட்டு கட் பண்ண போகிறேன். இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே ஃபுல்லாக சாப் பண்ணிவிடும். நம்ம ப்ரெஸ் பண்ண அப்படியே ஃபைனாக சாப் பண்ணிகிட்டே போயிடும். ஒரு சாப்பர்னால எனக்கு மார்னிங் வந்து என்ன சமைச்சாலும் சரி அவ்வளோ டைம் சேவ் ஆகும். உருளைக்கிழங்கு வந்து பாதி வந்து நான் பார்த்திங்கன்னா ஸ்கின்னே எடுக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த தோலோடு சாப்பிட்றது பிடிக்கும். யூரோப்பியன்ஸ் வந்து மேக்ஸிமம் உருளைக்கிழங்குல இருக்க தோலே எடுக்க மாட்டாங்க. அவங்க ரெசிபிலலாம் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அது மாதிரிலாம் சாப்பிடும் போது. பட் எனக்கும் அது பிடிச்சிருச்சு. அதனால தான் இதை மாதிரி நானும் வந்து இப்போது அந்த தோலோடையே வந்து சாப்பிட பழகிட்டேன். மார்னிங் வந்து மேக்ஸிமம் நான் குக்கிங்க்கு எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் தான். அதான் மேக்ஸிமம் டைமே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து டைமும் இருக்காது பண்ணுறதுக்கு. இப்போ கொஞ்சம் லேட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சீக்கிரமாக வந்து செஞ்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து நிறைய மாடர்னாக மசாலா பாக்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் என்னோடய ஃபேவரெட் வந்து இன்னும் அந்த ஸ்ட்ரீட் பாக்ஸ் தான். இதான் வந்து யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்னிங் வந்து குக் பண்ணும்போது. இப்போ வந்து இதை என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா
எண்ணெய், அதுக்கப்புறம் இதில் வந்து ஆலிவ் ஆயில். நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் கொடுக்குறேன். இதில் வந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகா, 3 வெங்காயம், இஞ்சி பூண்டு நம்ம இது பண்ணோம்ல சாப்பரில் போட்டு அதுவும் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ வெங்காயம் போட்ட உடனே இமீடியட்டாக உப்பு ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தக்காளி வந்து சேர்க்க போகிறேன். தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேஸ்ட் கூட பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இருந்தால் தான் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லாயிருக்கும். மசாலாவில் வந்து நான் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் அதோடு சேர்த்து கரம் மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் நல்லா குக் ஆகி பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கும் வேக வச்ச கொண்டைக்கடலையும் வந்து ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அது மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் செய்கிற மேக்ஸிமம் ரெசிபிக்கு வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து ஆட் பண்ணுவேன். வேறு எதுவும் இல்லை, இந்த கஸ்தூரி மேத்தி தான். கஸ்தூரி மேத்தினா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ட்ரை பண்ண வெந்தயக்கீரை, அதுதான் வந்து கஸ்தூரி மேத்தி. இது வந்து சேர்த்திங்கன்னா எந்த சப்பாத்திக்கு செய்கிற டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம், ப்ராக்கோலி எந்த ரெசிபி செஞ்சாலும் இதை ஆட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் செஞ்சுருக்கேன். ரைஸ் அண்ட் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே வந்து இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்னோடய லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிருத்திகாவை எழுப்பி ரெடி ஆகிட்டு 2 பேரும் வந்து சப்பாத்தி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னோடய லஞ்ச் பாக்ஸும் ரெடி. ஃப்ரூட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஆஃபீஸ்லேயே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரீயாக நிறையா இருக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், வேறு வாங்க வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து லீக் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது நல்ல சஜஷன் இருந்தால் எனக்கு லிங்க் வந்து அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கீழே கமெண்ட்ஸ்லேயோ ஷேர் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. கிருத்திகாவுக்கு வந்து கம்யூன்லேருந்தே டாக்ஸி அனுப்புவாங்க. இன்னும் பழைய கம்யூனில் இருக்க ஸ்கூல் போகிறனால அவங்க வந்து வண்டி அனுப்புவாங்க. இப்போ தான் வந்து அவள் தனியாக போகிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அவன் வந்து கிளம்பிட்டான். நான் வந்து இங்கேருந்து சென்ட்ரலுக்கு வந்து ட்ரெயினில் போயிடுவேன். லாஸ்ட் 10 days வந்து ஒரு மாதிரி அன்பிளான்டாக ஹாலிடேனால் அன்பிளான்டாக போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து இன்றைக்கி அப்படியே ரொட்டீனுக்கு மாறினது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப பிளான்டாக இருந்திருக்காது. நெக்ஸ்ட் விலாகில் வந்து இன்னும் கொஞ்சம் பிளான்டாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன். லேட்டும் ஆனனால கொஞ்சம் அவசரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக விலாக் பண்ணுறேன். சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Bhuvana.